இங்க சுக்லா அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போயிட்டு கல்யாணம் பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணா. ஆனா இப்ப என் பொண்டாட்டி கூட ஒண்ணா கூட சேர முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான். இவனுங்களுமே நல்ல ஐடியா எதனா குடுப்பான்னு பார்த்தா இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் தான். குடிச்சிட்டு வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. ஹீரோ அத கேட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு போறான். அத பார்த்து அவங்க அம்மா முதல்ல கொஞ்சம் தான் குடிப்பேன். ஆனா இப்ப அதிகமா குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க தங்கச்சி அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் சாப்பாடு போட்டுட்டு வந்து குடுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே அவங்க தங்கச்சியை திட்டி விட்டுறான். வந்ததுல இருந்து நானும் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட பொண்டாட்டியே வேலை செய்ய சொல்லிட்டு இருக்கேன். நீ வேலை செய்ய மாட்டியான்னு சொல்லிட்டு திட்டுறான். இத மாதிரி தான் நீ மாமியார் வீட்டுல இருந்திருப்ப. அதனால தான் உன்னை இங்க அமிச்சிட்டாங்கன்னு சொல்றான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறா. தென் அடுத்த நாள் எதுவுமே தெரியாத மாதிரி எழுந்துக்கிறான். அவங்க அம்மா ரொம்ப முறைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க தங்கச்சி எங்கேயோ போயிட்டு இருக்கான். இவனும் ஃபாலோ பண்ணிட்டு பின்னால போறான். அப்ப அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணி உங்களை விட்டு போயிட்டேனா வந்து கூப்பிடலாம் மாட்டீங்களா, அப்படியே விட்டுருவீங்களா, நான் இங்க ரொம்ப அசிங்கப்பட்டு இருக்கேன், வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. அப்ப யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன் கேட்கறான். என்னோட புருஷன் கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன், என்ன வந்து கூட்டிட்டு போக சொல்றேன், இல்லனா உங்ககிட்ட எல்லாம் பேச்சு வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதை கேட்ட ஹீரோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சாரி கேட்கறான். தென் தங்கச்சியோட ஹஸ்பண்டோட ஆபீஸுக்கு போயிட்டு அவர்கிட்ட பேசி தங்கச்சியை கூட்டிட்டு போக சொல்றாங்க. அவரும் வராங்க. ஆனா அவங்க அம்மா நீங்க வந்தாலும் விட மாட்டேன், உங்க அம்மா வந்தா தான் கூட்டிட்டு போக சொல்லுவோம்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதை பார்த்த ஹீரோ ஒரு மாப்பிள்ளை இவ்வளவு கெஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவே திட்டுறான். ஆனா இந்த பொண்ணு நான் கிளம்புறேன், என்னோட பிரச்சனை நானே பாத்துக்கிறேன் சொல்லிட்டு புருஷன் கூட போயிடுறான். நெக்ஸ்ட் டே இவன் வேலைக்கு போகாம நம்ம எல்லாரும் வெளியில போலாம்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பீச்சுக்கு கூட்டிட்டு போறான். அப்போ வைஃபை இவனை தனியா போயிட்டு எது எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இந்த கதையை முடிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்துச்சா இல்லையான்னு சொல்லிட்டு சொல்லாம விட்டுறாங்க.